இப்போ நம்ம Facebook அப்படின்ற டேட்டாபேஸில் யூசர்ஸ் அப்படின்ற டேபிளில் உள்ள இந்த வேல்யூஸ், அதாவது இந்த ரெக்கார்ட்ஸ் நம்ம HTML பேஜில் போய் டிஸ்பிளே பண்ண போகிறோம். இதுதான் செலக்ட் அப்படின்ற SQL கொரிக்கான இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, செலக்ட் ஃப்ரம் யூசர்ஸ் லிமிட் 0-30, அதாவது 30 யூசர் வரைக்கும் செலக்ட் ஃப்ரம் யூசர்ஸ் அப்படின்ற ஒரு கொரி யூஸ் பண்ணி தான் அதை டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. இதை HTML நம்மளோட வெப்பேஜில் டேட்டாபேஸை அங்கேருந்து எப்படி ரிட்ரீவ் பண்ணுறது, டேட்டாபேஸ்லேருந்து டேட்டாவை அங்கேருந்து எப்படி ரிட்ரீவ் பண்ணுறது, அதாவது PHP யூஸ் பண்ணி HTML பேஜிலேருந்து எப்படி ரிட்ரீவ் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். இப்போது இதுதான் டேபிள், யூசர் நேம், நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர். ஸோ இந்த ஒவ்வொரு ரோவையும் ஒரு ரெக்கார்ட் சொல்லுவோம். இது எல்லாம் இப்போ மோர் தென் ஒன் ரோ சேர்ந்துருச்சுன்னா அதை ரெக்கார்ட் செட்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம போயிட்டு நோட் பேடில் FB யூசர் என்ட்ரி, அதுதான் நம்மளோட HTML பேஜ், எல்லாத்தையும் ட்ரிகர் பண்ணுற HTML பேஜ். ரைட்? நம்ம கிரியேட் டேபிள் வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போது ரிட்ரீவ் டேட்டா ஃப்ரம் டேபிள் அண்ட் டிஸ்பிளே இட் இன் வெப் பேஜ். சரியா? இதுக்கு ஒரு பட்டன் கிரியேட் பண்ணியிருக்கிறோம், ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணி ஒரு பட்டன் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த ஃபார்மோட ஆக்ஷனில் FB select.php அப்படின்னு சொல்லிட்டு ஒரு PHP ஃபைலை கால் பண்ணியிருக்கிறோம். அந்த ஃபைல் இந்த இருக்குது. இந்த ஃபைலில் என்ன எழுதியிருக்குன்றதை பார்க்கலாம். வழக்கம் போல் சர்வர் கனெக்ஷன்ஸ்க்கான யூசர் நேம் டீட்டெயில்ஸ், ஓகே, கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான இது சின்டாக்ஸ், தென் retrieving data from database and show it in web page with HTML table. ஓகே, இதில் $result அப்படின்ற ஒரு வேரியபிளில் MySQL underscore கொரி எழுதும் போது என்ன பண்ணுவோம், கொரியை டேட்டாபேஸ்க்கு சென்ட் பண்ணும்போது MySQL underscore கொரின்னு போட்டு சென்ட் பண்ணுவோம். ரைட்? அதில் செலக்ட் ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் யூசர்ஸ் அப்படின்னா எல்லா யூசர்ஸையும் செலக்ட் பண்ணிடுங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது யூசர்ஸில் உள்ள எல்லா ரோஸையுமே கொண்டு வரணும். ஹியர் echo table border 1 tr th யூசர் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் போட்டு tr க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கான HTML டேக்ஸை எக்கோவில் டபுள் கோட்ஸ்குள்ளே எழுதி கொடுத்துட்டா இது கொண்டு போயிட்டு அங்கே பிரிண்ட் பண்ணும்போது ப்ரௌசர் இதை ரீட் பண்ணி இது HTML டேக்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அங்கே டேபிள் கிரியேட் பண்ணிக்கும். அதுக்கான ஒரு சின்டாக்ஸ் தான் இது. தென் ஒரு while loop எழுதியிருக்கிறாங்க. முதல்ல $result அப்படின்றதுல, ஓகே, $result அப்படின்றதுல இந்த கொரியை சென்ட் பண்ணி இதில் உள்ள ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும், ரெக்கார்ட்ஸ் மோர் தென் ஒன் ரெக்கார்ட் சொன்னால் அது என்னன்னு சொன்னால் ரெக்கார்ட் செட் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ $result-ல் ரெக்கார்ட் செட் ஃப்ரம் டேபிள் யூசர்ஸ் ஃபுல்லாத்தையும் இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த வேலையை இந்த ஸ்டேட்மெண்ட் செஞ்சிடும். சரியா? ஸோ while loop எழுதியிருக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்காங்க, $MySQL underscore fetch underscore array அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் ஆஃப் $result போட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த ரெக்கார்ட் செட்டை, அதாவது மோர் தென் ஒன் யூசரோட ரெக்கார்ட் அதில் அந்த ரிசல்ட்டில் இருக்குது, அதில் ஒவ்வொரு ரோவாக எடுக்கிறாங்க in the order. Right? So $row is a record, is a variable to store single record. Variable to store single record. இது $result is a variable to store record set. Is a variable to store record set from table users. சரியா? From the table users. $row is a variable to store single record. சரியா? சிங்கிள் ரெக்கார்ட் இன் த சென்ஸ் ஒரு யூசரோட யூசர் நேம், பாஸ்வேர்ட், இமெயில் ஐடி, மொபைல் நம்பரை இந்த $row ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ அப்படி இந்த while loop யூஸ் பண்ணி
அந்த டாலர் ரிசல்ட்டில் இப்போ 5 பேர் இருக்காங்கன்னா ஒன்றா அந்த ரெக்கார்ட் செட்டில் இருந்து டாலர் ரிசல்ட்டில் அஞ்சு பேரோட ரெக்கார்ட்ஸும் இருக்குது. டாலர் ரோல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து 5th வரைக்கும் ஒவ்வொரு ரெக்கார்டாக ஃபெச் பண்ணி எடுத்து அந்த டாலர் ரோலையும் யூசர் நேம் அப்படின்னு போட்டு ஓகே. ஸோ நம்ம பார்த்துருக்குறோம் இந்த டேபிளில் யூசர் நேம், நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், இந்த காலம் நேம் என்ன இருக்குதோ அதையே இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்களா. யூசர் நேம், நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர். ஸோ டாலர் ரோ ஆஃப் யூசர் நேமில் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் யூசர் எடுத்துக்கும் நேமு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் டைப் பண்ணிட்டு ஒயில் லூப் பண்ணுறதுனால திருப்பி போகும். ஸோ டாலர் ரிசல்ட்டில் உள்ள செகண்ட் ரிசல்ட் ரெக்கார்ட் எடுத்துகிட்டு உள்ளே வரும். ஸோ டாலர் ரோ ஆஃப் யூசர் நேம்னா இப்போது செகண்ட் யூசரோட யூசர் நேம், செகண்ட் யூசரோட நேம், செகண்ட் யூசரோட இமெயில் ஐடி, செகண்ட் யூசரோட மொபைல் நம்பர் பிரிண்ட் பண்ணிவிட்டு தென் அந்த ரோவை /tr டேபிள் ரோ போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு தென் ரிசல்ட்டுக்கு வருது. இப்படி போயிட்டே இருக்கும். சப்போஸ் த லாஸ்ட் ரெக்கார்ட்னா லாஸ்ட் யூசர் அந்த டேபிளில் உள்ள லாஸ்ட் ரோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கே மேலே வந்துச்சுன்னா அந்த டாலர் ரிசல்ட்டில் எதுவுமே இருக்காது. ஏன்னா எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்ததுனால டாலர் ரிசல்ட்டில் வந்து எல்லாமே எல்லா லைனையும் எல்லா ரெக்கார்ட்ஸையும் நம்ம ரீட் பண்ணிட்டு வந்ததுனால டாலர் ரிசல்ட்ஸில் எக்ஸிக்யூஷன் கடைசியில் இருக்கும். அப்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஒயில் லூப் வந்து வெளியே வந்துடும். ஸோ இப்படி தான் ஒரு ரெக்கார்ட் செட்டில் இருந்து டேட்டா ரிட்ரீவ் பண்ணி ஒரு டேபிளில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஓகேயா? ஸோ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். லோக்கல் host/fb user entry.html. sorry, local host/fb user entry. okay, HTML டேட்டா ரிட்ரீவிங் ட்ரையல் வந்துருச்சு. நான் இப்போது இதுதான் டேட்டா எப்படி ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு fb select.php ரன் ஆகணும், கொரி ரன் ஆகணும். server at your service ma'am, database is selected ma'am, Preeti Krishnan. அந்த இப்போ பார்க்கலாமா? இப்போ 4 இருக்குது. let's see. okay, பாருங்க யூசர் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதுதான் அங்கே டேபிளில் இருக்குது. அது இங்கே கொண்டு வந்து யூசர் நேம், மொபைல் நம்பர். செகண்ட் யூசருக்கு இமெயில் ஐடியும் மொபைல் நம்பர் கொடுக்கல, அதனால அது காட்டலை, டிஸ்பிளே பண்ணல. ரைட்? ஸோ திஸ் இஸ் ஹவ் வி செலக்ட் ஃப்ரம் tables and display it in HTML page. okay.